நமஸ்காரம் சாமி. பிரம்மம் தொடர்ந்து தான் பிரம்மமாக இருக்கிறதுக்கும் உலகத்தை படைக்கிறது போகிறது எல்லா இதுவும் செய்கிறதுக்கும் அதுக்கு எங்கேருந்து பிரம்மம் தொடர்ந்து பிரம்மமாக இருக்கிறதுக்கு அதுக்கு எங்கேருந்து தொடர்ந்து ஆற்றல் கிடச்சிட்ருக்குது? பிரம்மன் தவிர ரெண்டாவது இல்லை. அது படைச்சா தானே அதுக்கு ஆற்றல் தேவை. நாம் இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இது படைக்கிறவருக்கு அபார சக்தி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இவ்வளோ மெட்டீரியலை செலக்ட் பண்ணுங்க. பூமி செய்யணுனால எவ்வளோ மண் தேவை. அப்புறம் அது பூமியில் இருக்கிற தண்ணியை போட்டு நிரப்பி சமுத்திரம் உண்டாக்கணும். எங்கேருந்து இந்த கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு? ஆகாயத்தை எங்கேருந்து உண்டாக்கு? நட்சத்திரங்கள் எத்தனை கோடி இருக்குதே அப்படின்னு. அதனால் அவருக்கு அபார சக்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. கனவுல சாதாரண மனுஷனும் அதை படைச்சிடுறான். ஒரு அஸ்ட்ரானமர் கனவு கண்டா அவர் கேலக்ஸி எல்லாம் பார்ப்பார்ல. நமக்கு தெரியாதனால நம்ம படைக்கலை. யார் யாருக்கு என்ன தெரியுமோ அந்த கனவுல அவங்க படைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. பயாலஜி படித்தவெல்லாம் எல்லா மிருகங்களையும் கனவுல பார்க்கலாம், சிருஷ்டி பண்ணலாம். கனவுல அவர் சிருஷ்டி பண்ணும்போது எங்கேருந்து சக்தி நமக்கு கிடைச்சிது? அந்த செலவு பண்ண உடனே அப்படியே டயர்டாகிட்டோமான்னு ராத்திரி முழுக்க கனவுங்க. அதில் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட வேண்டியிருந்தது. ஒரு ஆயிரக்கணக்கான மிருகங்களுக்கு நாங்கள் மூச்சு காற்று கொடுக்க வேண்டியிருந்தது. ஏதாவது நம்ம கஷ்டப்படுறோமா? கனவு எப்படி நம்ம அனாயாசமாக, ஆயாசம்னா சிரமம், அனாயாசம்னா ஆயாசம் இல்லாமல் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அதில் ஆனந்தமாகவும் இருக்கிறோம். சில பேருக்கு அது துக்கமாகவும் இருக்கலாம். அவர் ஆனந்த கனவு காண்றார். இந்த பிரபஞ்சமே அவர் கனவு. அந்த கனவில் இத்தனை கோடி ஜனங்களும், இத்தனை பூலோகங்களும், புவனங்களும், ஆகாய வெளிகளும், நட்சத்திரங்களும் அவர் கனவு காண்றார். அதனால் அவருக்கு இதில் இப்போ கனவு உண்மையான ஒரு பொருள் இருந்ததுன்னா அது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம். அது தோன்றிய உடனே அது லயமாகி மறைஞ்சு போகுது. அப்புறம் இருக்கிற பொருளுக்கு நம்ம கேட்கலாம், இது எப்படி வந்தது, எப்படி வந்ததுன்னு. இல்லாத பொருள், தோன்றி மறைகிற பொருள் எப்படி வந்தது, ஏன் வந்தது, இருக்குதா, அது கஷ்டமா அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. அதுதான் அஜாதிவாதம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நம்ம முன்வைக்கிறோம். எப்படி கயிற்றில் தோன்றுகின்ற பாம்பு எப்படி தோன்றுச்சு அப்படின்னா எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும்? உண்மையிலே கயிறு பாம்பாக இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, விஞ்ஞானபூர்வம். பாருங்கள், இந்த கயிறில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அப்படியே பாம்பின் அணுவாக மாறி அப்புறம் நெளிஞ்சு வந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு தியரி தான் கொடுக்கலாம். அங்கே பாம்பே இல்லை. இல்லாத பாம்பு எப்படி தோன்றியது? தோற்றம் கொடுத்தாலும் கயிறுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சா? கயிறு எங்கேருந்து அந்த சக்தி பெற்றுது? ஒன்றும் வேண்டாம். நம்மக்கிட்ட அறியாமைன்னு ஒன்று இருந்தால் அது அனைத்தையும் சிருஷ்டி பண்ணிடும். நம்ம அஞ்ஞானத்தை முதலீடு வச்சு தான் அவர் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறார். நம்மக்கிட்ட அஞ்ஞானம் இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை. நம்முடைய அஞ்ஞானத்தை வச்சு அவர் படைச்சிட்டார். அஞ்ஞான சக்தி அஞ்ஞான சக்தி தான். அதனால் அவருக்கு நித்ரா சக்தின்னு பேர். அது அவர்கிட்ட இருக்கிற அந்த மாயா சக்திக்கு நித்ரா சக்தி, அதை கொண்டு படிக்கிறார். இல்லை, அது ஒரு சக்தின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆரம்ப காலத்தில் நமக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால புராணங்கள் மூலமோ இதிகாசங்கள் மூலமோ சிருஷ்டியை அவர் செய்ததாகவும், எப்படி பரிபாலனம் பண்ணுற மாதிரியும், துஷ்ட நிக்கிரக பரிபாலனம் செய்கிறாரு. துஷ்டர்களை நிக்கிரகம் பண்ணி சாதுக்களை காப்பாற்றுகிறார். இப்படியெல்லாம் அவருடைய பராக்கிரமங்களெல்லாம் பேசும்போது அவர் வில் திறமையும், அவருடைய போர் திறமையும், அவருடைய சாதுரிய திறமைகளெல்லாம் ராமர் மூலமும் கிருஷ்ணன் மூலமும் பார்க்கும் பொழுது அப்படி ஒரு மனுஷனுக்கு அபார ஒரு சக்தி இருக்குதோ அப்படின்னு நம்ம மனுஷிய கோணத்தில் நம்ம அவரை பார்க்குறோம். அதனால் நமக்கு மலைப்பாவும் வியப்பாவும் எப்படின்றது. பிரம்மன்ற நிலையில் இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கனவுங்கிறது எப்படி படைக்கிங்கன்னு பார்த்தோம்னா, எப்படி யாருடைய துணையும் இல்லாமல், அதுக்கு உபாதான பொருளை கூட நம்ம எங்கேயும் எடுக்கலை. மெட்டீரியல் அசகாயமாக, எந்த சகாயமும் வேண்டியதில்லை. அசகாயமாகவும் அனாயாசகமும் நாம் செய்துவிட்டு ஆனந்தமாகவும் இருக்கிறோம். அதுபோல் பிரம்மம் இந்த சிருஷ்டியை செய்து எல்லாமே கல்பனா ரூபம். அந்த கற்பனைக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ உங்களுடைய கற்பனைகள்லாம் கூட நிறைய இருக்குது.
ஒரு ஓவியன் அந்த அந்த காகிதத்தில் அந்த படத்தை வரையறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் அவங்ககிட்ட தான் இருந்தது. அவன் அதை உன்னித்து பார்க்குறான், தன் கற்பனையை தான் பார்க்குறான், அப்புறம் அவனுடைய கைகாலால் வளர்க்குறான். அது ஸ்தூலம். ஸ்தூலமாக பெயிண்டிங் வராத போது சூக்ஷ்மமாக அவங்ககிட்ட அது மனக்கண்ணில் அவன் பார்க்குறான். அதுபோல் பகவான் தன் மனக்கண்ணில் இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் பிரபஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கு. அவர் பார்க்குறது நிறுத்தினார்னா பிரபஞ்சம் லயமாயிடுச்சுங்கிறோம். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கனவு பார்க்குற வரைக்கும் நம்ம கனவாளுங்கள்லாம் இருப்பாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்டு முடி, இவன் கனவு முடிச்சிடுவான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தை வேகமாக சாப்பிட்டுடும் கனவில். அப்புறம் கனவில் எழுந்த பிறகு அந்த குழந்தையும் போய்டும், அம்மாவும் போயிடுவாங்க, சாப்பாடும் போயிடும். ஒருவேளை இது கனவு சீக்கிரம் போயிடும்னு தெரிஞ்சதுன்னா அந்த கனவுல ஆளுங்கள்லாம் உஷாராக இருப்பாங்க. இந்த கனவு நிற்கிற வரைக்கும் நம்ம அனுபவிச்சிடலாம், அவன் தொடர்ந்து கனவு காணட்டும் அப்படின்னு அவங்க வாழ்க்கையே நம்ம கனவில் தான் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. கனவில் வந்த பொருளெல்லாம் நம்முடைய கனவு தன்மையில் தான் உயிர் மூச்சு விட்டுட்டு இருக்குது. உபாதான காரணமும் நிமித்த காரணமும் நாம தான் இருக்கிறோம். இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது சுவாமி வந்து உலகத்தை படைக்கும்போது தமசுங்கிற குணத்தை வச்சு தான் வந்து உலகத்தை படித்தார். அதனால தான் அஞ்ஞானம் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ லட்சக்கணக்கான வருஷமாக நம்ம இந்த ஜீவாத்மா வந்து அது அஞ்ஞானத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு ரெண்டு விதமான ஒரு ஆங்கிள் இருக்குது. ஜீவன் நீ எல்லாமே கற்பனை தான். தமசே கற்பனை, அப்புறம் அதுலேருந்து வந்ததில் என்ன? சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்றுமே அவருடைய முதல் நாம ரூபம். அவர் நினைவுலேருந்து முதல் இதை தான் எடுக்கிறார். அப்புறம் அதை வச்சுட்டு அப்படி கயிறு திரிக்கிறார், கற்பனையை பறக்க விடுறார். தமஸ் மூலம் கற்பனை பண்ணார்னா ஸ்தூலங்களும், அவித்யா மூலம் கற்பனை பண்ணும்போது சூக்ஷ்ம சரீரங்களும், சத்துவ மூலம் சிருஷ்டி பண்ணும்போது சிருஷ்டிக்கு ஆதாரமானதும் சர்வசக்தியும் அவர் பெறுறாரு. இப்படி தான் கண்டையர் ரெக்கார்ட் புக்கு சத்துவம், அதில் அவித்யாங்கிற டாட்ஸ் எல்லாமே ஜீவர்கள், அப்புறம் தமசுங்கிறத வச்சு ஸ்தூலம். இப்படி எல்லாமே அவருடைய கற்பனை தான். நமக்கு தேவையான பொருள், பணம், வேலைவாய்ப்பு, நோய் நிவர்த்தி, மன அமைதி போன்றவற்றை கடவுளிடம் வேண்டி பெறும் உபாயம் என்ன? எல்லாமே கடவுள்கிட்ட. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் கொடுக்குறவர். அவருக்கு நம்ம கைமாறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவர் இது மட்டும் கொடுக்கல, வேண்டுவதற்கு கையும் கொடுத்துருக்கிறாரு, புத்தியும் கொடுத்துருக்கிறார், மனசும் அவர் தான் கொடுத்துருக்கிறார். ஒன்று கூட நமது இல்லை. ஒரு மனிதன்கிட்ட அவனுடையதுன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதனுடைய நானுங்கிற உணர்வு மட்டும்தான். இங்கே இருக்கிறதெல்லாம் பிரம்மன் தான். அவனுக்கு சரீரத்தை அம்மா அப்பா மூலம் கொடுக்க வச்சது அவர் தான். அவன் வாழ்கின்ற உலகத்தையும் அவனுக்கு சுகபோகங்கள் என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ, என்னென்ன சுகதுக்கங்களுக்கு வேண்டிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் அவர் தான் வகுத்து கொடுக்குறார். இது ஒன்று கூட நம்ம எதுவுமே செய்யறதில்லை. நம்ம உடம்புல நாம் வளர்வதே அவருடைய கைங்கரியத்தில் தான். அவர் நமக்கு கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கிறார். ஆழ்ந்த உறக்கத்தில் அவர் தான் நம்ம உடம்பையே காப்பாற்றிட்டு இருக்கிறார். கர்ப்பத்தில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியாத கை கால் முளைக்காத நம்மளை கை காலெலாம் முளைக்க வச்சு நம்மளை உருவாக்கி வெளியே கொண்டாந்து வர்றது தான் அவர் தான். இந்த நகமுங்களோ விரலோ கை ரேகையோ டிஎன்ஏ எல்லாமே அவர் போட்ட பிச்சை தான். அதை நான் உள்ளே இருந்துக்கிட்டு சொந்தம் கொண்டாடுறது தான் நாம் செய்கின்ற மிகப்பெரிய தப்பு. அவருக்கு நமக்கு புத்தியை கொடுத்ததே சொந்தம் கொண்டாடுறதுக்கு இல்லை, அவர் ஆண்டவன் நான் அடிமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். எவனோ ஒன்று ஆண்டவனை தன் அடிமைன்ற நிலையில் வந்து காண தவறானோ அவன் பாபத்தை சாப்பிட்றவன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். யஜ்ஞார்த்தம் குரு கர்ம அப்படிங்கிறார். உன்னுடைய செயல்களை எல்லாமே இறைவன் பொருட்டு செய். எவனொருவன் இது இந்த மனதில் இந்த மாதிரி நினைக்காமல் சாப்பிட்றானோ அவன் பாவத்தை சாப்பிடுகிறான். ஒவ்வொரு பருக்கையும் கூட இறைவனால் கொடுக்கப்பட்டது தான். ஒவ்வொரு அணுவும் அவர் தான். இந்த நிலையில் இன்பத் துன்பங்களையும் அவர் தான் கொடுத்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன் கொடுத்தார்? அதுக்கு வேண்டிய காரணத்தை நாம் செய்திருக்கிறோம். ஏன்? அவர் எல்லாம் கொடுத்து கூட அகங்காரத்தினால இந்த உடம்பு எனது,
இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட உடைமைகளெல்லாம் எனது அப்படின்னு நம்ம சொல்லி அவருக்கு சமமாக நம்ம சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, ஜீவ சிருஷ்டி. அதனால தான் நமக்கு வந்து இன்ப துன்பங்கள்லாம் வருது. எவன் ஒருவன் இந்த அகந்தையை விட்டானோ அவனுக்கு இன்ப துன்பத்தில் விடுதலை கிடைக்குது. அதுதான் மோட்சங்கிறோம். அப்போ மோட்சம் வரைக்கும் நாம் இன்ப துன்பம் அனுபவத்துக்கு காரணமே இறைவன் அல்ல. இறைவன் சொத்தை என் சொத்துன்னு சொன்னது தான். இந்த உடம்பு அவன் சொத்து, நம் குழந்தைகள் அவன் சொத்து, நாம் சம்பாதிக்கிற பணம் அவன் சொத்து. நானே சம்பாரிச்சுங்கிற நானேங்கிற எதை சொல்கிற நீ? இந்த சரீரம், இந்த சரீரத்தை கொடுத்தது அவர், இந்த சரீரத்தை பலத்தை கொடுத்தது அறிவு, உன் புத்தியில் அறிவை கொடுத்தது அவர். நானே என் சுய அறிவினால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படிலாம் நீ சொல்லலாம் கூட. எல்லாமே அவர் கொடுத்தது தான். அவர் கொடுக்காமல் நீ எதுவுமே செய்யலை. ஆனால் எப்போ நீ வந்து நான் செய்ததுன்னு சொல்கிறியோ அப்போ சுக துக்கத்துக்கு நீ உள்ளாயிடுற. இப்போவாவது அவர் செய்தார் அப்படிங்கிறது உணர்ந்தோம்னா அவர்கிட்ட ரெமெடி கேட்கலாம் இல்லை. எவனோ ஒருவன் அனைத்துமே இறைவன் சொத்து அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு பொருளும் பறக்கும்போது அவர்கிட்ட கேட்டு தான் நம்ம சாப்பிட்ருக்கணும். ஒரேவர்கிட்ட அனுமதி இல்லாமல் அதை செய்திருக்கக்கூடாது. பூஜ்யீதம் அப்படின்றார். ஈசாவாசியம் இதகும் சர்வம் முஞ்சீதம், அது நீ இன்பம் போல் அனுபவிங்கிறார். இறைவனுடைய பொருள் என்று தெரிந்து அனுபவிக்கிறார். ஈசாவாசியம் இதகும் சர்வம், இங்கு இருப்பதெல்லாம் உன் உடம்போடு சேர்த்து உன் மனைவி மக்கள் சொத்து அனைத்துமே இறைவனுடைய பொருள் என்று தெரிந்து கொண்டு எவ்வளவு வேண்டால் அனுபவி அப்படிங்கிறார். தெரிந்து அனுபவிக்கிறார். எனதுன்னு அனுபவிச்சுன்னா பாவி ஆகிடுவேன். ரொம்ப சுலபமாக சொல்கிறார். நிச்சயமாக நம்முடைய முயற்சி 75% தான். கர்மம் செய்கிற வரைக்கும் தான் உனக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் இப்படி விளைவுங்கிற பண் வந்து அது பாவ புண்ணியங்கள் நிச்சயம் வருது. அந்த பாவ புண்ணியம் நீ செய்தது. அந்த பாவ புண்ணியத்தை அந்த நேரத்தில் கொண்டாந்து அதை தடை செய்வதும் அதை விருத்தி செய்வதும் அவருடைய ஈஸ்வர விதி. ஈஸ்வர விதி தான் நம் பாவ புண்ணியங்களை பிராரப்த பலனாக நாம் செய்த கர்மத்துக்கு கொடுக்குது. நீ கர்மத்தை செய்கிற பலனை பிராரப்தம் கொடுக்குது. நீ ரொம்ப திறமசாலியாக ஒரு கர்மம் செய்து கூட பலன் வரலைன்னா அது பிராரப்தத்தினுடைய பலன் தான். அப்படி தான் உனக்கு அனுபவம் வரணும். சாதாரணமாக நீ வந்து ஒரு கர்மத்தை செய்து கூட நீ அதிக பலனை அனுபவிச்சிட்டினா அதுவும் பிராரப்தத்தில் அவர் கொடுத்தது தான் உன்னுடைய புண்ணியத்தை. அப்போ எல்லா விதமான பாவ புண்ணியங்களுடைய கர்மத்தின் பலனையும் அவர் உனக்கு விநியோகம் பண்ணுறார். அவர்கிட்ட கேட்டுக்கலாம், இப்போ கொஞ்சம் அந்த விநியோகத்தை நிறுத்தி வைங்க சுவாமி, இந்த காரியத்தை செய்திருக்கிறேன் என்னுடைய அப்படி தான் நம்ம பாடுறோம். நான் இதுவரை மம உபாத்த, நான் இதுவரைக்கும் செய்த கர்மங்களால் வருகின்ற மம உபாத்த துரிதம்னா பாவங்கள், நான் சேகரித்த பாவங்கள், அது இன்னைக்கு வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு நான் பிரியமாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தானே எல்லா மந்திரமும் அர்ச்சனையில் சொல்கிறாங்க. மம உபாத்த துரித ஜயத்வாரா பரமேஸ்வர பிரீதி அர்த்தம் அகம் இதம் கரிஷ்யாமி பூஜா கரிஷ்யாமி ஆசமணியம் சமர்ப்பியாமி அர்க்கியம் சமர்ப்பியாமி நைவேத்தியம் சமர்ப்பியாமி அப்படின்னு அவங்க சொல்கிறோம். நான் அறியாமலும் தெரியாமலும் இந்த நீ உனதுன்னு தெரியாமல் நான் பயன்படுத்திட்டேன். அதனால் வந்த பாவங்கள் இப்போ நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இடையூறு பண்ணக்கூடாதே. நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு தெரியறதுக்கு தானே இதெல்லாம் நீ காட்டி கொடுத்த. இப்போ நீ இருக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டேன். இந்த ஒரு நன்மைக்காக வேண்டி என்னுடைய பாவங்களை கொஞ்சம் நீக்கி இந்த காரியம் வெற்றி பெறட்டும். எப்படி இருந்தாலும் இந்த காரியம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய பாவ புண்ணியம்தான் பாதிக்க போகுது. அது உன் கையில் இருக்குது. இந்த பாவத்தை நீ வேற ஒரு சமயத்தில் ஒரு பல்வலியாக கொடுத்துரு. ஏதாவது கல் இடறி கட்டை விரலில் வலிக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணிவிடு. ஆனால் இந்த காரியத்தில் நீ இடைஞ்சல் பண்ண வேண்டாம். இது பகவானுக்காக நான் செய்கிற ஒரு புனிதமான காரியம். இந்த பள்ளிக்கூடம் கட்டுறேன், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், அந்த பலனை கொண்டு நான் ஏழைங்களுக்கு காசு கொடுக்க போகிறேன், பகவான் காரியம் நான் எல்லாத்தையும் செய்ய போகிறேன், அதில் நீ தடை பெற வேண்டாம் அப்படின்னு. சரி, என் இன்பத்துக்கு கூட நான் பயன்படுத்துகிறேன், அப்போயாவது கூட நம்ம கேட்டுக்கலாம். காமிய கர்மமோ நிஷ்காமிய கர்மமோ 2 கர்மத்தையுமே பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்ம மனத்திலேருந்தே இடம் மாறுது. எப்போ நீ பகவான்கிட்ட சரணடைகிறியோ அப்போ உன்னுடைய சித்தத்திலிருந்தே பாபங்கள் இங்கேருந்து தானே வெளிவருது.
இங்கேருந்து வெளியே வருது இல்லையா, இங்கே வரும்பொழுதே அது இடம் பெயர்ந்துடும், காலம் மாறிடும். இன்றைக்கி வியாழக்கிழமை வர வேண்டியதை தள்ளி போட்டு ஞாயிற்றுக்கிழமை பண்ணிடும். ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு வீட்டில் இருப்பேன், அப்போ நீ எந்த காரியம் செய்ய மாட்டேன். அப்போ இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு பிரதிகூலமான ஒரு சம்பவம் நடந்தால் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல. அப்படி நம்ம சித்தத்திலேருந்து இடம் மாற்றி வைக்கிறதுக்கு தான் இந்த பிரார்த்தனை தேவைப்படுது. இதே மாதிரி குருக்கிட்ட நம்ம சரணாகதி அடையிறதுங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற அகங்காரத்தை இடம் மாற்றி வைக்கிறதுக்கு தான். இல்லை அவர்கிட்ட இதுக்கு நம்ம போய் அவர் பார்த்துட்டு அவர் பேசுவார், ஏதாவது தப்பு நம்ம கேட்டு இவ்வளோ சில்லியாக கேள்வி கேட்குற உனக்கெல்லாம் அருகதில்லைன்னு சொல்லிடுவார். இல்லை அவர் மனுஷன் தானே, அவர் புக்கு படித்து தானே அவர் ஞானம் ஆனார். நம்மளும் அதே மாதிரி நிறைய கடையில் இருக்கிற புக்கு படித்து நம்ம வேதாந்தம் கற்றுக்கலாம் தாராளமாக. ஆனால் உனக்கு இந்த பிராரப்தம் ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை தராது. எப்போவுமே அது பரபிரம்மமாக தான் குரு இருக்கிறார். அவருக்கு அது தேவையோ இல்லையோ, ஆனால் உன்னுடைய பாவங்கள் இடம்பெயர்வதற்கு சரணாகதி ரொம்ப முக்கியம். குருவுக்கு இதுக்கு இருக்குதாலாம் கேட்கக்கூடாது. அத்வைதத்துக்கு அருகதை இருக்குது. அத்வைதத்துக்கிட்ட தான் நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். குருன்ற சரீரம் கிடையாது. குரு என்னை விட 2 வயசு சின்னவர் அப்படின்றதுனால அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அத்வைதத்துக்கு உன்னோட 2 வயசு சின்னதா? விவகாரத்தில் உணர்வில் அறிவும் அறிவில் உணர்வும் இரண்டும் இடையூறு செய்யாமல் இருப்பதற்கான வழி என்ன என்று கூறுனது குருவே. ஒரு சந்தோஷ் மேட்டுப்பாளையம் கேட்டிருக்காரு. அவர் கேட்குறது ரொம்ப சந்தோஷ். ஒவ்வொரு அறிவுக்கும் அதற்கு சமமான உணர்வு நமக்கு எழும். ஒரு பகைவனை பற்றி நினச்ச உடனே கோபங்கிறது உணர்வு உடனே வந்துடும். பாம்பு இந்த ஓட்ட வழியாக வந்திருக்குமா வீட்டுக்குள்ளே, ஏதோ நடமாடின மாதிரி தெரியுதே, அந்த நாற்காலி கீழே ஒரு இருட்டாக இருக்குதே அப்படிங்கிற அறிவு வந்த உடனே பயங்கர உணர்வு எழுந்துடுது. அப்புறம் நாற்காலிக்கிட்ட ஏதோ டார்ச் லைட் அடித்து பார்க்கும்போது அது ரப்பர் ஹோஸு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அறிவினால் உடனடியாக பயம் போயிடுது. இப்போ அறிவு ஒரு உணர்வை உண்டாக்குது. பய உணர்வும் தர அறிவும் இருக்குது, பய நீக்குகின்ற அறிவும் இருக்கிறது. இப்போ நமக்கு கொடுக்குற அத்வைத வேதாந்தம் பய உணர்வை நீக்குகின்ற அறிவு. இப்போ டார்ச் அடிக்கும்போது தான் அந்த பய உணர்வு போகுது இல்லையா, கயிறு. இதே போல் இந்த டார்ச் எப்போ அணையாமல் நம்ம வச்சுட்டு இருந்தால் இந்த உணர்வும் போகாது, மாற்று உணர்வு வராது. அத்வைத வேதாந்தத்தினுடைய சாராம்சம் அபேத ஞானம். என்னை தவிர வேறொன்று இல்லை, எல்லாம் நானே. பலன்னு ஒத்துக்கிட்டா கூட அந்த பலவாக நான் தான் இருக்கிறேன் உபாதியினாலே. உபாதி நீங்கிடுச்சுன்னா நான் அபேதம், உபாதியால் நான் பேதம். இப்போ நான் பார்க்கின்ற அச்சமும் பயமும் கோபமும் போன்ற உணர்வுகளும் உபாதியிலிருந்து வருவது, என்னிடம் அது இல்லை என்ற ஒரு டார்ச் லைட் எப்பவுமே நம்ம கையில் இருந்ததுன்னா எப்படி இதெல்லாம் வரும்? அத்வைதங்கிற ஞான பிரகாசத்தின் முன்னாடி பயமும் குழப்பமும் ஏமாற்றமும் அவமானமும் எழுந்துக்காது. அபயம் என்கின்ற அறிவு முன்னாடி அபயம் என்ற உணர்வு வரணும். அபேதம் என்ற அறிவு முன்னாடி அபேதங்கிற உணர்வும் வரணும். அதனால் நமக்கு பிரம்மங்கிற அறிவு முன்னாடி பிரம்மங்கிற உணர்வு வரணும் இல்லையா. உங்களுக்கு பிரம்மத்தினுடைய அறிவு தெரியும், அது பூர்ணம்னு. அப்போ உணர்வு எப்படி இருக்கணும்? பூர்ணமாக இருக்கணும். நம்ம வேற என்னன்னு நினைக்கிறோம். பிரம்மன்ற சத்தியம் ஞானம் அனந்தம், அது ஜெகத் காரணம்னு. அப்போ அதை மாதிரி எனக்கு உணர்வு வரணும், வராது. ஜெகத்துக்கு நான் தான் காரணம் எங்கேயாவது உணர்வு வந்துருதா? அது மாதிரி உணர்வு யாருக்குமே வராது. அப்போ பிரம்ம உணர்வு, அறிவில் பிரம்மம், உணர்வில் பிரம்மம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ரொம்ப சுலபமானது. பிரம்மம் என்றால் பூர்ணம், பூர்ணம் என்றால் முழுமை, முழுமை என்றால் இனி எதுவும் வேண்டாம். எதுவும் வேண்டான்னு எவன் சொல்லுவான்? திருப்தி இருக்கிறான். அப்போ எவன் மனசில் திருப்தியும் வேண்டாமையும் போதும் என்ற எண்ணமும் பூர்ணம் என்ற நிறைவும் சாந்தமும் இருக்குதோ
அந்த அறிவினால் உணர்வும் அப்படி இருக்கும். அப்போ பிரம்மங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? வானத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா பிரம்மம்னோடனே எல்லாரும் சிருஷ்டி முன்னாடி இருந்ததோ அகண்டாகாரமாக கடவுள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடாது. சுலபமாக பூர்ணம்னு பாருங்கள். அதனால் பூர்ணமத பூர்ணம், அதுவும் பூர்ணம், நானும் பூர்ணம், அகந்தையும் பூர்ணம், ஆத்மாவும் பூர்ணம். அகந்தை ஆத்மாவிலேருந்து அகந்தை தோன்றினாலும் ஆத்மா ஆத்மாவாகவே இருக்கிறது அப்படின்னு இந்த அறிவு நமக்கு எப்பவும் இருக்கிறதுனால இந்த சாந்தி மந்திரத்தை நம்ம உணர்ந்து கொண்டு பூர்ணம் என்கின்ற ஒரு உணர்வை நம்ம எப்போவுமே கொண்டு வரணும். அப்போது மன நிறைவு தான் இதனுடைய அடையாளம். எப்பொழுதெல்லாம் நமக்கு உணர்வில் பேதம் வருதோ அப்போ உடனடியாக நம்ம இந்த அத்வைத டார்ச்சை போடணும். நான் முழுமை தானே, என்ன குறை எனக்கு? ஒரு குறையும் இல்லை. இந்த அல்ப பொருள் என்ன திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நான் அபூர்ணமா? இது இல்லாமல் என்னால் ஆனந்தமாக இருக்க முடியாதா? பலமுறை நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ பொருள் இல்லாமல் நாம் ஆனந்தமாக இருந்திருக்கிறோம். இந்த பொருளை நேற்று வாங்கினோம், ஆனந்தமாக இருக்கிறோம். கடந்த 15 வருஷமாக அது இல்லாமல் தானே ஆனந்தமாக இருந்தோம். ஒவ்வொரு பொருளும் வருது போகுது, வருது போகுது. இன்னொரு புது பொருள் வாங்கினோன்னே இந்த ஆனந்தம் போயிட்டு புது ஆனந்தம் வருது. நான் எப்பொழுதும் நிறைவு, இவற்றால் நான் சார்ந்தவனாக இல்லை, இதனுடைய சப்போர்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நாம் பயப்படுறதுக்கு காரணமே ஒரு பொருள் நமக்கு இல்லாமல் போயிடுமோங்கிறது தானே, ஒரு உறவு இல்லாமல் போயிடுமோ தானே. குழந்தை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க, அது மரணத்தில் துடிக்குது, கத்துது, அப்பா அப்பான்னு கூப்பிடுது. அவங்க ஸ்ட்ரெச்சில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் இங்கே இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தையோ இவங்கள நம்ப மாட்டேங்குது, கை நீட்டிக்கிட்டே போகுது. அப்போ மனசில் என்ன உணர்வு வரும்? இந்த அறிவுக்கு ஏற்ற உணர்வு தானே வரும். நீங்கள் என்ன பார்க்குறீங்களா? எந்த ஒரு ஞானியாக இருந்தாலும் அந்த நிமிஷத்தில் அவன் உணர்வு அதை காட்டும். அது தப்பு கிடையாது, அது இருக்கட்டும். அது குறித்து அவன் ஏதாவது ஆகிடுமோ, நான் இப்படி ஆகிடுவானோ அப்படின்னு பவசாகரத்தில் போயிடக்கூடாது. நான் பிரம்மம் என்பது உண்மையானால் இந்த குழந்தை எனக்கு நல்லபடியாக திரும்பி வரும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க, பயப்பட வேண்டாம். எந்த இது குறித்து நம்ம அஞ்சவே கூடாது. நான் பிரம்மம் என்பது உண்மையானால் இந்த குழந்தைக்கு கூட இது செய்ய முடியாமல் போயிடுமா என்ன அப்படின்னு நம்ம உறுதியாக இருக்கணும். அந்த மன உறுதி இருந்ததுன்னா நம்ம பெற்ற குழந்தைகளுக்கே கஷ்டம் வந்தாலும் சரி, சரி குழந்தைங்களுக்கு குழந்தைகள் வந்தாலும் சரி, அது ஒற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, எந்த உறவே அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட நாம் தோழக்கூடாது. நம்ம மனதுக்குள்ள எப்போது அபாரமான இந்த பிரம்ம பூர்ணத்துவத்தை நம்ம விடவே கூடாது. பிரம்மஞானி சொல்வது சத்தியம் என்றால் அவனுடைய சங்கல்பங்கள் எல்லாம் நிறைவேறாமல் போவதில்லை என்பது உறுதி என்றால் அவனுடைய காமங்கள் எல்லாம் தவறாத காமங்கள், பிழையாத காமம். அபிராமி இந்தாஜில் சொல்கிறார், பிழையாத காமம், இட் வில் நெவர் ஃபெயில் அப்படிங்கிறது உறுதின்னா இது எழுந்து நடக்கட்டும், இது பழையபடி நல்லாகட்டும் அப்படின்னு உறுதியாக்குறவன் தான் தந்தை. உணர்வுலேருந்து உடனடியாக அவன் விடுபடுவான். அப்போ ஆக வேண்டிய செய்கிறதெல்லாம் அவன் பார்ப்பான். இல்லைனா இவனை காப்பாற்றுறதுக்கு 10 பேர் வேணும். அந்த குழந்தைய விட இவன் தேம்பி அழுவான். அதுக்கப்புறம் குழந்தை, அப்பா நான் நல்லா இருக்கிறேன், நீ ஏன் அழறேன்னு சொல்லுவான். அப்படி ஒரு நிலைமை கூட வந்துடும். ஏன் இப்படி பதறீங்கன்னு. இந்த உணர்வுகளெல்லாம் அந்தந்த அறிவுனால் அந்த உணர்வு வரத்தான் செய்யும். இது நான் பிரம்மம், நான் பூர்ணங்கிற அறிவு எப்போ உங்களுக்கு தோன்றும்? அபூர்ண நிலை தான் தோன்றும். மற்ற நேரத்தில் அது இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, நிறைவாக தான் இருப்பீங்க. எப்போவும் பார்த்தா குடத்தில் தண்ணி நிரம்பி இருக்கிறதுனால நீங்கள் பார்க்குறதே கிடையாது. 2 நாள் 3 நாள் கழித்து பார்க்கும்போது எதாவது வத்தி இருக்குமானா நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ உங்கள் மனசில் எப்போ நிறைவுன்னா நீங்கள் கவனிக்கிறது இல்லை. இது போன சோதனை மாதிரி ஒரு நேரம், மனதை வாட்டுகின்ற நேரம், நம்மளை பயமுறுத்துகின்ற நேரம், அல்லது கோபத்தை தூண்டுகின்ற நேரம், தாங்க முடிய ஏமாற்றுறதுக்கு கொண்டு ஒரு நேரம்னு ஒன்று வரும். அப்போல்லாம் அதுக்கு முன்னாடியே நம்ம இது இல்லாத போதும் நான் இருப்பேன்னு நம்ம முடிவு கட்டி வச்சுருக்கணும். இதுதான் நிதித்தியாசனம். எனக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குது, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, மாதம் வருமானம் எனக்கு 1.5 லட்சம் வந்துட்டுருக்குது. இது இல்லாவிட்டாலும் எனக்கு வேறு அசட்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் 7 தலைமுறைக்கு நான் சாப்பிடுவேன்.
அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா விட்டுடுங்க. இது ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க, உங்களது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை வெளியே அமிச்சா கூட நான் ஆனந்தமாக இருப்பேன்னு நிதித்தியாசனம் பண்ணுங்க, செய்து பாருங்க. அப்படி மனசை நம்ம பழகி பழகி வச்சுருந்தோம்னா அது மாதிரி சந்தர்ப்பம் வரப்போகிறது இல்லை. மனப்பழக்கம் அப்போ தான் விடுபட்ட நிலை வரும், பற்றற்ற நிலை வரும். அது இல்லாமலே நான் இருக்கக்கூடியவன், இது இருந்து என்ன பண்ண போகுது, சரி நல்லா தான் பார்த்துக்குவோமே அப்படின்னு நம்ம நல்லா செய்வோம். இப்போ உறவுகளும் கூட, குழந்தைகளும் கூட, சொத்து சுகம் போன்றதும் எதுவுமே இல்லாமல் நாம் இருக்க முடியும் அப்படின்றத ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் சோதனை செய்து பார்த்துட்டோம். எதுவும் இல்லாமல் தான் நம்ம ஆனந்தமாக இருந்தோம். அப்புறம் இது என்ன பெரிய ஒரு பொருள், இது போனால் என்ன அப்படின்னு அப்பப்போ நமக்கு இதுவன்றி நான் இருக்க மாட்டேன், இதுவன்றி இருக்க மாட்டேன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதன் மீது நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணணும். அதுதான் உங்களை உலகத்தோடு கட்டி போடுற ஒரே பொருள். அதுக்காக ராமகிருஷ்ண பரமஹம்சர் நல்லா சாப்பிடுவார், லட்டு கூட இன்னொன்று வெயின்னு சொல்லுவார். அப்போது நரேந்திரன் விவேகானந்தர் அவன் பார்ப்பான், இன்னும் இப்படி சாப்பிட்றாரு இவர், நம்மெல்லாம் விரதம் இருக்கிறோம், பட்டினி இருக்கிறோம், அப்புறம் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழறோம், உணவில் இப்படி பிரியம் இல்லாமல் இருக்கணும், மனக்கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு ஒரு செகண்ட் நினைக்கிறான். ராமகிருஷ்ணன் பார்க்குற, என்னடா சுவாமி எடுத்து லட்டு தின்னுட்டு இருக்கிறாருன்னு பார்க்குறியா அப்படின்னும்போது அவன் வெக்கமாகி போச்சு. அவர் சொன்னார், ஏதாவது ஒன்று பற்று இருந்தால் தான் நான் உடம்போடு இந்த உலகத்தில் இருப்பேன், இல்லைனா நான் சமாதியில் இருந்துருவேன். எனக்கு ஏதாவது ஒன்று பற்றுருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன்னா தான் உங்களோட நான் இருக்க முடியும் அப்படின்னு இதை தின்றேன் அப்படின்னாரு. இப்போ புரிஞ்சுக்கிட்டான், சாப்பிட்றது கூட ஒரு அலங்காரம் இருக்குது. சாப்பிடவே சாப்பிடாத ஒருத்தன் நீ கொடுத்தவொன்னே வாங்கி சாப்பிட்டான்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் யாருக்கிட்டே வாங்க சொன்ன, நான் கொடுத்தவொன்னே வாங்கிட்டார் சார். அப்போ அவர் சாப்பிட்றதே பெரிய உலக அதிசயமாக இருக்குது, ஒரு அலங்காரமாக இருக்குது. அப்படி தான் ஞானிகள் இந்த உலகத்துக்கு வேண்டி அவங்க அலங்காரமாக அதெல்லாம் சிலதை செய்வாங்க. அப்போது நாம் அழலாம், அதுவும் ஒரு அலங்காரம்தான். அஞ்சலாம், அது ஒரு அலங்காரம்தான். நீங்கள் பயப்படவே பயப்படலைன்னா உங்கள் குழந்தை எப்படி உங்களோட விளையாடும்? அது பேய் வேஷம் போட்டு வந்துடுது அப்படின்னு நீங்கள் பயந்துடணும். அது சேர்லேருந்து எழுந்து தலையை காட்டி பூ அப்படின்னு சொன்னோடனே பயந்தே போயிட்டேன்டா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சந்தோஷம். ஏன் பயப்படுறது? ஆனந்தம் தானே. வெட்கப்படுறது ஆனந்தம், ஆசைப்படுறது ஆனந்தம்தான். ஆனந்தத்தில் இருக்கின்றவனுக்கு எல்லா உணர்வுமே ஆனந்தம்தான். அந்த உணர்வை அவன் உணர்வான். அந்த உணர்வுக்கு பின்னாடி ஒரு ஆனந்தம் இருக்குது, அழுகைக்கு பின்னாடி ஒரு ஆனந்தம் இருக்குது. ஒருத்தர் சொல்லுவாங்க, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அழுதால் அங்கே நிம்மதி. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் சந்தோஷம் தானே படணும், அழுதால் அங்கே நிம்மதியா. இப்போது சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு எப்படி ஒன்றா இருக்கும். நம்ம சந்தோஷம் கேட்டிருக்கிறார். ஆனந்தத்தின் வெளிப்பாடு எப்படி ஒன்றா இருக்கணும். நரசிம்மருடைய ஆனந்த வெளிப்பாடு பார்த்தீங்கல்ல, அவர் ஆனந்த மூர்த்தி. ஆனந்த மூர்த்தியில் எப்படி ஆனந்தமாக குடலை கிழிச்சார். அந்த கோபத்தை உங்களால் பார்க்க முடியுமா? சரபேஸ்வரர் தானே அடக்குனார். அடேப்பா நரேசம்மா, இந்த அளவுக்கு நீ கோபப்பட்டால் ஆகாது, அந்த பொடியன் பாட்டு பாடி அடக்கிட்டான். அப்புறம் விட்டாரா, அதே உருவத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டார். சுவாமி இது அணுகுண்டு நம்ம வெட்டி வைக்க முடியாது, அது வேலை முடிஞ்சது, அணுகுண்டை மறுபடியும் டிஃப்யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு. அப்புறம் ஈஸ்வரரே சரபேஸ்வரராக நரசிம்மூர்த்தி அடக்கி, நல்ல நரசிம்மர் சிலை எங்கே இருந்தாலும் அங்கே சரபேஸ்வரர் சிலையும் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் கோயிலில். ஒரு தூணில் நரசிம்மர் இருந்தார்னா கட்டாயம் எதிர் தூணில் சரபேஸ்வரர் இருப்பார். சரபேஸ்வரர் சிங்கம் மாதிரியும் நாய் மாதிரியும் பறவை மாதிரியும் ரெக்கை 2 இருக்கும், வால் பெருசாக இருக்கும், எல்லா விதமான ஜந்துக்களுடைய கலப்பும் அவர் இருப்பார். அவரை எப்படியெல்லாம் எதெல்லாம் கட்ட முடியுமோ அத்தனையும் அவர் அங்கே வச்சுருப்பார். அப்படிப்பட்டது சரபேஸ்வரர். இப்போ நம்மளுடைய ஆனந்த மூர்த்தி சரபேஸ்வர மூர்த்தி
அவங்க செய்யாத கூத்தா? ராமர் பல்ல அழாத அழையா? சீதா சீதான்னு எப்படி அழுதார்? லக்ஷ்மணன் எத்தனை தடவை ஆதரவு பண்ணான், அண்ணா கண்டுபிடிச்சிடலாண்ணா, அண்ணா கண்டுபிடிச்சிடலாண்ணா. ஐயோ என் சீதா எப்படி கஷ்டப்படுவாளோ, அவள் என்ன சித்திரவதை பண்ணுவானோ, என்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாளே, அவள் சாப்பிட்ருப்பாளா, அவளுக்கு துணி மாற்றிக்கார ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்களோ, அவளுக்கு தங்கறது யாராவது இடம் கொடுத்துருப்பாங்களா, அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு அவர் எத்தனை முறை அழுதுருப்பார். ஆனந்தத்தில் தான் அழுதார். ஆனந்தம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பூர்ணம்னு அர்த்தம். அனந்தம், ஆதி மந்தமற்ற நிலையில் வெளிப்படுகின்ற உணர்வுகள்லாம் அலங்காரங்கள்னு நினச்சிக்கோங்க. அதனால் நமக்கு அறிவு பிரம்மம் இருந்தாலும் உணர்வுகள் பல தரத்தில் வந்தாலும் அது அடிநாதமாக ஆழ் மனசில் இருக்கக்கூடிய அந்த நிறைவு என்றும் குலையாது. அது உங்களுக்கு கிடச்சிடுச்சு. என்னைக்கு தத்துவமசி விளங்கிட்டீங்களோ உங்கள் ஆழ் மனசில் அது நிறைச்சிடும். வெளி மனசில் இதெல்லாம் தெரியும். சமுத்திரத்தில் அலைகளெல்லாம் வந்து போகும், ஆனால் சமுத்திர ஆழத்தில் எந்த அசைவும் இருக்காது. அது உங்களால் உணர முடியல. ஒரு முறை அழுது பாருங்கள், அப்புறம் தெரியும் இந்த அழுகை எப்படிப்பட்டதுன்னு. ஒரு முறை பயந்து பாருங்கள், அந்த பயம் எப்படிப்பட்டதுன்னு. பயம் போனவர் தெரியும், அட இது ஒரு பயமா, முன்ன பயந்த போது இருந்த மாதிரி தெரியலையே, பயம் வந்தது போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யாரும் எது குறித்தும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் நம்ம ஞானி ஆகிட்டோம், இனிமேல் துன்பமே வராது, பேரானந்தம் அப்படின்லாம் கற்பனை பண்ணாதீங்க. ஆழ் மனசு நிறைவு என்றும் குலையாது. அது கூட்டஸ்தனாக அசையாமல் எத்தனை சம்மட்டி அடி அடித்தாலும் இந்த சரீரம் மனசு தான் வெம்புமே தவிர ஆழ் மனசு அந்த சித்தம் கலங்காது. அது நீங்கள் உணர்வீங்க. சரி, நிறைவு செய்துக்கலாம். அறிவு உணர்வு பற்றி சின்ன ஸ்மால் கொஸ்டின். அறிவை பொறுத்து தான் உணர்வு வருதுன்னு சொல்லி சொன்னோம். இப்போது குழந்தைக்கு அறிவே இல்லை, ஆனால் அது உணர்வால் கத்துது, பால் குடிக்க, பால் வேணும்னு கேட்குது. அதுக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அறிவு இல்லைங்கிறது அறிவு. புரியுது. அதுக்கு அறிவே இல்லாமலா பிறந்திருக்குது? அதுக்கு பூர்ண ஞானம். பூர்ண ஞானம் இல்லை, 100% அறியாமையோடு பிறந்திருக்குது. அது அறிவு அறியாமையோடு பிறந்திருக்கு. ஜடமாது. குழந்தை அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு அறிவோடு இருக்குது. அது கூட அறியாமையும் இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன உணர்வு இருக்குது? ஆனந்த உணர்வு, நிறை உணர்வு தானே இருக்குது. அப்புறம் பய அறிவு வராது. அதுக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது என்ன அறிவு இருந்தது? ஒன்றுமே தெரியாது. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், கதகதப்பாக இருக்கிறேன், பசி இல்லாமல் இருக்கிறேன், இதெல்லாம் இருக்கும் இல்லை. வெளியே வந்த உடனே என்னாச்சு? அன்னையினுடைய கதகதப்பு காணோம். சர்வ நேரமும் அம்மாவுடைய தாலாட்டு உள்ளுக்குள்ளே இதய துடிப்பு கேட்டுது. சுவாசத்திலேருந்து வரக்கூடிய அந்த நாதங்கள், ஓங்கார நாதமும் அதுக்கிட்ட கேட்டுட்டு இருந்தது. இப்போ என்னென்னவோ இறைச்சல் கேட்குதே, ஹாஸ்பிட்டல் சவுண்டெல்லாம் வருது, கத்திரிக்கோள் விழுது, நர்ஸு கத்துறாங்க. எல்லா உணர்வும் வரும்போது ஒரு கன்ஃபியூஸ்டு அறிவு வருது இல்லை. அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லாதீங்க. அது அறியுது. அது இன்னதுன்னு நாமரூபம் இல்லாமல் இருக்கிறதுனால, அது பெயர் வைக்காததுனால, அப்புறம் தான் நம்ம பெயர் கொடுத்துட்றோம், நாமரூபங்கள்லாம் வளரும். அப்போ அந்த அறிவில்லாத ஒரு அறிவு இருக்குதே, அது கொடுக்குற உணர்வு பயம். இப்போ குழந்தை பயத்தோடு தான் பிறகு. அந்த பயத்தை போக்குற ஒரே சக்தி அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது. சரி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குரு நமः. ஹரி ஓம்.